டிடிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் செப்டம்பர் மாதத்தோட ராசி பலன் பற்றியும் அதோட பரிகாரத்தை பற்றியும் பேசுறதுக்காக நம்முடன் இணைந்திருக்காங்க சிவவாக்கு ஜோதிடர் ரத்னா கிருஷ்ணவேணி மேடம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அந்த வகையில் இப்போ அரசியலில் தனுஷ் வராரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவரோட போக்கு எப்படி இருக்கும்? ஓகே, வாழ்த்துக்கள். குரு வாழ்க குருவே துணை. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இப்போ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதிய ஆட்சி, ஒரு வளர்ச்சி, புதிய ஒரு போக்கு, சிந்தனை, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு, எல்லாமே அரசியல் தாக்கம் ஒரு ஏஜ் இந்த வயசு தான் அப்படின்னு இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சட்டசபை அப்படிங்கிறத டிவியில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு, பார்க்குற அளவுக்கு மக்களிடையே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் நீ அப்படின்னு போட்டுக்கிட்டு, ஏன்னா ஒரு சினித்துறையிலேருந்து ஒரு தளபதி சார் ஒரு முதலமைச்சர் ஆயிருக்கார் அப்படிங்கிற ஒரு கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கொடுத்தது மக்கள். அப்போ இந்த மக்கள் சார்ந்த விஷயம் நமக்கு கிடச்சிருக்குது இந்த ஆண்டு அப்படிங்கும் பொழுது 100 நாட்கள் ஆகி ஒரு அழகான விஷயத்தை ஒரு கட்டமைப்போட நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் அமைச்சர்களிடையே, பொதுமக்களிடையே பல விஷயங்களை இப்போ பட்ஜெட் தாக்கல்லாம் பார்த்தோம். இத்தனையும் போராடி நம்ம ஒவ்வொரு விஷயமும் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்துக்குமே கிரகம்தான். கோச்சார கிரகத்தோடைய அமைப்பு இப்போ சனி பகவான் வக்கரம் பெற்று மீனத்தில் போயிட்டுருக்கார். அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கடக ராசி, கடக லக்னம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு நம்மளுடைய தளபதி முதலமைச்சர் அவர்களுடைய அமைப்பில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அமைப்பில் அவருக்கு இவ்வளவு தூரம் ஒரு சிங்கப்பெண் திட்டமாக இருக்கட்டும், இப்போ பட்ஜெட் தாக்கலில் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நம்ம இந்த குழந்தைகளுக்கான விஷயம், குழந்தை பிறப்புக்கான இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பை தொட்டு தான் அவர் ஒவ்வொரு அறிக்கையும் செஞ்சிட்ருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் எப்படி அவர் வழிநடத்தி அரசியலை எந்த போக்கில் கொண்டுட்டு போயிருக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த புதன் கேது தொடர்பில் இருக்கிறது என்னென்னா, சில கூட இருக்கிறவங்க சட்ட சிக்கலை கொடுக்கறது, சின்ன சின்ன அவமானங்கள், கெட்ட பெயர் கொடுக்கறதெல்லாம் இந்த புதன் கேது கம்யூனிகேஷன்லையும், அமைச்சர்கள் அப்படின்னா ஒரு சூரியன் செவ்வாய், ஒரு தலைமைத்துவம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ சுக்கிரன் நீச்சமாக இருக்கனால சில பிரச்சனைகளை தாக்கத்தை உண்டாக்குச்சு. எதனால் அப்படின்னா இந்த பாலியல் தொந்தரவுகள், அதே போல் பணம் சார்ந்து இந்த பட்ஜெட் பணம் தான். பணத்தில் ஏதாவது இப்போ இந்த மாதிரி நமக்கு கரண்ட் விஷயத்தை கரெக்ட் பண்ணினார். அதே மாதிரி இந்த நகை கொடுக்கறது பிள்ளை பேருக்கு கொடுத்தாரு. சில விஷயங்களை இன்னும் நமக்கு கொடுக்கல. பெண்களுக்கான அந்த பணம் போடுற விஷயம்லாம் இன்னும் கொடுக்கல. பேங்க் மூலியமாக நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கு இவ்வளோ பணம் தரோம், தொகை கொடுக்குறோம். சில விஷயங்களை இன்னும் அவர் அறிக்கையை நடவடிக்கைக்கு கொண்டு வரல அப்படிங்கிறது. நல்லா கேட்டுக்குங்க. நம்ம இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கார் வாங்கி கொடுக்குற விஷயம் ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் நீசமாகும்போது அதை எடுத்துட்டார். எது ஒரு பிரச்சனைகள், ஒரு விஷயம் தாக்கத்தை கொடுக்குதோ அந்த கிரகம் அவங்களுக்கு அப்போ 3ஆம் இடம் இவருக்கு என்னது 3ஆம் இடம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சுக்கிரனுங்கிறது காரு, லக்ஸுரி, ஒரு அழகு சாதனம் எல்லாமே சொல்லுவோம். ஸோ அந்த காருங்கிற அமைப்பில் ஒரு சின்ன சிக்கல், ஒரு அவமானம், சின்ன சின்ன அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லாம் வரும்போது பெண்களை கொஞ்சம் தூற்றும் அளவுக்கு, ஒரு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஏன் இதை செய்கிறாரு அப்படிங்கிற சின்ன சின்ன இடையூறுகள் ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். எது செஞ்சாலும் சரி என் மனசுக்கு தான் படும், நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய ஆலோசனைப்படி தான் அவர் போயிட்டுருக்கார். ஒரு கைடு இருக்குது. ஆனால் இப்போ நான் வரேன், ஒரு பேக்ரவுண்டு ஃபேமிலியாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய மாவட்டங்கிற மாதிரி இல்லைங்க, பெரிய மாநிலம், ஒரு இந்தியா லெவலில் ஒரு சப்போர்ட்டோட ஒரு மாஸோட களம் இறங்கக்கூடிய தனுஷு சார் சினித்துறையில் ஒரு அருமையான நடிகர், அருமையான ஒரு சிந்தனையாளர், அருமையான ஒரு ஆன்மீகவாதி அப்படிலாம் சொல்லலாம். ஸோ அவருக்கான அரசியல் தொடர்பு அப்படின்னா சதய நட்சத்திரம், கும்பராசிங்க, லக்னம் பார்த்திங்கன்னா விருச்சிகம் தான், குரு அங்கே இருக்கார், புதன் மகா திசை 17 ஆண்டுகள் நடக்கிறதுல புதனில் சுக்கிர புத்தி போயிட்டுருக்குது. இது அமைப்பு கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ தனுசு அவர் ஒரு ஜி மார்க்கமாக
ஒரு ஆன்மீக மார்க்கமாக சிவாய நம சிவாயங்கிற ஒரு ஆன்மீக சிந்தனையோட ஒரு தைரியமாக இறங்கக்கூடிய தன்னம்பிக்கையான வயதோட்டமுடைய அற்புதமான விஷயம். கோச்சாரம் அவருக்கு கை கொடுக்குமா? அலைச்சல்கள், வீண் அவமானம், கெட்ட பேர் இதெல்லாம் ராகு கேது கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கும்பத்தில் ராகுங்க ஒரு வேகமாக இறங்குறார் களத்தில். ராகு கேது தான் நம்மளுடைய சிஎம் ஆகக்கூடிய அமைப்புக்கு நம்ம நிறைய சேனலில் சொல்லியிருக்கோம். அதே போல் இவருக்கும் அந்த ராசியோடு இருக்கும் போது மன சஞ்சலத்தோடு இறங்குறார். டூ ஆர் டை, என்ன நடக்குமா நடக்காதா, மக்கள் தொடர்பு வருமா, சப்போர்ட்டு கிடைக்கும். இவருடைய மாசு இனிமேல் எவருக்குமே வராது. ஆனால் நம்மளுடைய சேவை கேது எங்கே இருக்காருன்னா இந்த சிம்மத்தில் இருக்காருங்க. காலசக்கத்துக்கு 5ஆம் பாவகம். நிறைய உழைப்பு, நிறைய ஆன்மீகம், நிறைய விஷயம். ஏன்னா இப்போ அண்ணாமலைஜியும் இறங்கியிருக்கார் களத்தில். அப்போ இவங்க 3 பேர்த்தோட விஷயங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் போட்டி அரசியல் தொடர்பான விஷயங்கள் களத்தில் இனிமேல் சந்திக்க போகிறோம். அப்போ இந்த களத்தில் சந்திக்கிறதுக்கான விஷயத்துக்கு கேது தொடர்பு ரொம்ப மஸ்ட்டு. அப்போ நிறைய பாடம் படிப்பினையை கற்றுக்குவாங்க. நிறைய போராட்டங்கள் உண்டு. நிறைய மத குருமார்களுடைய தொடர்பு வரும். நிறைய சிந்தனையான விஷயங்கள், யோசிக்கக்கூடிய சிந்தித்து செயல்படுங்கிற விஷயங்கள் வரும். புதன் நிறைய புத்தியை புகட்டுவான், நிறைய புத்தியை கொடுப்பார். அப்போ இந்த சனி பகவான் வக்கரனால தான் சனி தொடர்பான பூமிக்காரங்கன் விஷயம், அதே போல் இந்த மரம் நடுறது குரு உச்சம் பெறனால, அதே போல் நம்ம அதிகமாக இறங்கி வேலை செய்கிறது, மக்களிடையே மக்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கோச்சார கிரகத்துடைய ஏன் இந்த செயல்பாட்டுக்கு மக்கள் வராங்க. அப்போ சூரியன் சிம்மத்தில் இருந்தார், சூரியன் கடகத்தில் இருந்தார் இந்த 2 மாதமாக. இப்படியெல்லாம் நம்ம அந்த சூரியனுடைய பிரவேசத்தை வச்சு கிரக கோச்சாரோட இணைவை வச்சு நம்ம சொல்லிகிட்டே வரலாம். அப்போ அவங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன தொடர்பு, அவங்களுடைய தசா புத்திக்கு என்ன தொடர்பு, இது எப்போ ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள், இப்போ ஒவ்வொரு பீரியடு வரும் எலெக்ஷன், இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த பீரியடில் தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த 4 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு இவருடைய ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான விதை, அதற்கான ஆய்வு, அதற்கான உழைப்பு மக்களிடையே பதிய வைக்கக்கூடிய அமைப்பில் நிறைய ஓடணும், தேடணும், உழைப்பை கொடுக்கணும், சேவையை கொடுக்கணும். அப்போ நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்க முடியாதான் மக்கள் இதை நம்புவாங்க. அப்போ நம்பிக்கை நம்பகத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஆளுமைத்தன்மையை நிறைய வளர்க்கணும் தனுசு சார் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டுக்கு நிறையா வருவாங்க. நிறைய அவங்களுக்கு நிறைய பிரபலிய யோகமெல்லாம் உண்டு. ஜாதக கட்ட கிரகத்தில் அவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக உண்டு. இப்போ செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்குது, சூரியன் நல்லா இப்போயே அவர் பிரபலியமாக இருக்கிறாருன்னா அந்த சிவராஜ யோகம், அந்த சந்திரமங்கல யோகம் இதெல்லாம் இருக்கிறனால தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய படங்கள் தியரிம்பாங்களே அதெல்லாம் எடுங்களேன், வேறு மாதிரி கொண்டு போவார். எப்படின்னா ஒரு மதத்தை சார்ந்து, ஒரு காஸ்ட்டை சேர்ந்து இப்படி கொண்டு போய் எப்படி அடித்தட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்து அதற்கான இவர் உதவி செய்யக்கூடிய அமைப்பெலாம் காமிச்சிக்கிட்டே வருவார். எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பாருங்க. கமலஹாசன் மாதிரி இவருக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, ஸ்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாடுபடணும், நிறைய விஷயங்கள் சேவை செய்யணும், நிறைய புதிய திட்டங்களை வழிவகுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக கட்டமைப்புக்கெல்லாம் இன்னும் 10 ஆண்டுகள் போடணும் உழைப்பை. நிறைய மக்களிடையே மனதை சம்பாதிக்கிறதுக்கு 3 பேருமே தேடக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்க இந்த உள்ளாட்சியில் நிறைய மாற்றங்கள் உண்டுங்க, குழப்பங்கள் உண்டுங்க, நிறைய விஷயங்கள் பாருங்கள், சட்ட சிக்கல்லாம் வரும். ஏன்னா கேது கடகத்துக்கு வரார். அப்போ 3 பேருடைய அந்த லீடிங், ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களுடைய லீடிங் எல்லாமே இந்த உள்ளாட்சி தேர்தல்லையே பல மாற்றத்தை சந்திப்போம். பிரபஞ்சம்தான், ஈசன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். நிறைய போராட்டங்கள், சட்ட சிக்கல்கள், மக்களுடைய மன உளைச்சல்கள் எல்லாமே நம்ம என்ன செய்கிறோன்னு யாருக்குமே தெரியாமல் உள்ளார ஒரு விஷயம் நடக்கும், வெளியே ஒரு விஷயம் நடக்கும், நம்மளை சுற்றி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் கேது வச்சு செய்ய தான் போகிறார். எல்லாருமே குழப்பத்துக்கு ஆளாக போகிறோம். பிரபஞ்சமும் ஈசனும் காப்பாற்றணும். இதில் நடுவில் வேற மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், இந்த வைரல் ஃபீவர், ஏதாவது ஒரு வியாதி, எதனால புதுமையான வியாதிகள்லாம்
வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அக்டோபர் நவம்பர்லாம் வரப்போகுது. இதுக்கெல்லாம் நம்ம அவேர்னஸாக இருந்துக்கணும். இறையருளும் திருவருளும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்ல சக்தி கொண்ட நல்ல ஒரு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஆட்சி மலரட்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.